Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th standard science public examinationக்கான கவர்மெண்டோட official original question paper தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கீழ இருக்க bell icon press பண்ணி ஆல் வெச்சுக்கோங்க. சோ இதான் 10th standard science public examinationக்கான கவர்மெண்டோட official original model question paper. இந்த model question paper பேஸ் பண்ணி தான் क्वेश्चनலாம் கேட்பாங்க. சோ கண்டிப்பா இந்த question paper கூடிய 1 mark key answer, 2 mark key answer, 4 mark key answer, 7 mark key answer எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா questions எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. சோ டோட்டல் மார்க் வந்து 75, டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 3 hours. ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். So first 1 mark வந்து குவிலென்ஸில் ஒரு பெருக்கமானது எப்போதும் டேஷ் மதிப்புடையது, மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 1 mark வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி, நேர்குறி அல்லது எதிர்குறி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் இங்கிலீஷில் வந்து கேட்டிருக்காங்க. எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதே மாதிரி கீழ்கண்டவற்றில் எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண்ணில் நன்கு குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும் நமக்கு? ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து அதாவது ஆப்ஷன் ஏ, அதாவது ஆல்பா சிதைவு, ஆல்ஃபா டெக்கே தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நீரின் கிராம் மூலக்கூறு நிறை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18 கிராம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி 14 கீழ்கண்டவற்றில் எது சர்வ கரைப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிவர்சல் சால்வெண்ட்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வாட்டர். ஆப்ஷன் சி, வாட்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஐயுப்சி பெயரிடுதலின் ஆல்டிகேட் சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 5வது 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி, ஆல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இருவாழ்விகள் இதயம் எத்தனை அறைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இருவாழ்விகள் அப்படின்னாலே வந்து நமக்கு என்ன வரும்? 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். த ஆர்ட் ஆஃப் ஆம்பியன்ஸ் வர்சஸ் சாம்பர் 3. நெக்ஸ்ட்டு கிரப் சுழற்சி டேஸில் நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. கிரப் சுழற்சி வந்து எங்கே நமக்கு நடைபெறும்? மைடோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். கிரப் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இன் மைடோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். ஓகே, இருமுனை நியூரான் காணப்படும் இடம் வந்து எங்கே இருக்கும்? இருமுனை நியூரான் வந்து எப்போவுமே எங்கே இருக்கும்? அதாவது ரெட்டினா ஆஃப் ஐ, கண்ணுடைய விழித்திரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைப்போலார் நியூரான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சிங்கமி விளைவால் தோன்றுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜைகோட். சிங்கமி ரிசல்ட் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஸோ பொறுத்துக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இது பார்த்துக்கோங்க. எந்த நிகழ்வின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிபெண்ட் அசாஸ்மெண்ட்டுன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம். இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஆப்ஷன் சி, சார்பின்றி ஒதுங்குதல். நெக்ஸ்ட்டு வந்து வட்டாரின தாழ்வு என்னும் சொல்லி முதல் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஹெரிஸ்பர்க், JW ஹெரிஸ்பர்க் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 7 to 14 பொறுத்த வரைக்கும் நிலமம் வரையறுக்கவும் அதன் வகைகள் யாவை? டிஃபைன் இனேஷியா, கிவ் த எக்ஸாம்பிள். வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? வை டஸ் த ஸ்கை appears in ப்ளூ கலர்? ஒரு கலோரி வரையறுக்கும். டிஃபைன் ஒன் கலோரி. அவகோட்ரா விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் இரண்டனை கூறுக. மென்ஷன் இனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகோட்ராஸ் லா. அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பை எழுதுக. லிஸ்ட் ஆஃப் த பாராசிட் அடாப்டேஷன் ஆஃப் ப்ளீச். மூளை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை? வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரைன்? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகியவற்றை அடையாளம் காண்க. ஸோ ஐடென்டிஃபை டயக்ராம், போலன் கிரெயின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மரபு பொறியியல் வரையறுக்கும் ரொம்ப முக்கியம். டிஃபைன் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஸ்பிரிட் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்பிரிட்? கம்பல்சரி 2 மார்க் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் 7 to 4 28. விசையின் சமன்பாட்டை நியூட்டன் 2ஆம் நிலை விதி மூலம் தருவி. டெடியூஸ் த ஈக்குவேஷன் ஃபோர்ஸிங் யூசிங் ஃபார் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை வேறுபாடுகளை வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் எஃபெக்ட்ஸ் இன் ஹைப்போபியா, ஹைப்பர்மெட்ரோபியா. மீஒலி அதிர்வொலிகள் என்றால் என்ன? எதிரொலி ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரசக்கலவை என்றால் என்ன? எடுத்துக்காட்டுக. தாமிரத்தின் ஏதேனும் 2 பயன்பாடுகளை கூறுக. சோப்பின் தூய்மையாக்கல் முறையினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசுத்துறுப்புகளை குறிப்பிடுக. மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசுத்துறுப்புகளை குறிப்பிடுக. ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள். நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் ஃபவுண்ட் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன் ஃபோட்டோசிந்தசிஸ்? எனாமினேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். ரத்தத்தின் பணிகளை பட்டியலிட. மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி மட்டத்தை அதிகரிக்க உதவுகின்றன? ஹவு டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரீச்சர்ஸ் இன் கிரவுண்ட் வாட்டர்? பினோடைப் ஜினோடைப் அறிவது என்ன? அல்லோசோம் என்றால் என்ன? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஆஃப் பினோடைப் ஜினோடைப்? வாட் ஆர் த அல்லோசோம்ஸ்? கம்பல்சரி சம் 4 மார்க் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ 7 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 7 21. ஜூல் வெப்ப விதி. நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவின் மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுவது ஏன்? ஒரு மின் உருகியிலை எவ்வாறு மின்சாதனமாக இருக்கிறது? நெட்டலை என்றால் என்ன? அணுக்கருவிலை என்றால் என்ன? இன்றியமையாத பாகங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அணுக்கட்டு எண் ரொம்ப முக்கியம்.
H2SO4 சல்பரின் சதவீதம், ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் உள்ள வேறுபாடு, மீள் மற்றும் மீளா வினை வேறுபடுத்துக, நடுநிலையாக்கல் வினை என்றால் எடுத்துக்காட்டுக, படிவரிசை சேர்மங்கள் ஏதேனும் 3 பண்புகளை கூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 1 by 1 கொஸ்டின் இருக்கு. தக்காளியில் கருவுரா கணினி தூண்டும் ஹார்மோன் இது. தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? லமார்க்கின் பரிமாண கோட்பாடுகளை கூறுக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கொஸ்டின். சயின்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் பப்ளிக்கில் கேட்டாங்க. அதே மாதிரி எந்த நொடி டிஎன்ஏவை வெட்ட பயன்படுகிறது? ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ். லைசின் அமினோ அமிலம் சேர்ந்து 2 மக்காசோள கலப்புயிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தலின் ஆபத்தான விளைவுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. கீ ஆன்சர் வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான் இது. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2023 நடந்துச்சு. சயின்ஸ் ஆன்சருக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ இந்த கீ ஆன்சர் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இனேஷியாவுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதோட டைப் எழுதுனா 2 மார்க்கு. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 கல்லூரிக்கான டெஃபினேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் அபகோட்ரா பொறுத்தவரைக்கும் 2 பாயிண்ட் எழுதுனா போதும். மார்க் வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. பேராசைட் அடாப்டேஷன் லீச் வந்து 2 மார்க்கு. 2 பாயிண்ட் எழுதுங்க, 2 மார்க்கு. பிளட் சக்குடு ஃப்ரம் பாரிக்ஸ் அண்ட் ஸ்டோர்ட் இன் கிராப். 3 jaws of inside for mouth of causing painless jaw. Structure involved in production of brain, durameter, arachnoid membrane, pyometer. Diagram பொறுத்த வரைக்கும் எக்ஸைன் இன்டென்ட் ஜெனரேட்டிவ் செல் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜெனடிக் இன்ஜினியரிங் மேனிபுலேஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் த கேரக்டர்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்க்ராட்ச் விண்டோ நவுன் ஆஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கக்கூடிய கைட்லேயே இந்த கீ ஆன்சர்லாம் என்னென்ன பாயிண்ட் எழுதுனா எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 1 by 1 மார்க் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் எப்படின்னு மயோபியா ஹைப்பர் மெட்ரோபியா 4 பாயிண்ட் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் 2 மார்க்கு, ரெஃப்ளெக்ஷன் சவுண்டுக்கு 2 மார்க்கு. அமால்கம் கேட்டிருக்காங்க. யூஸ் ஆஃப் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க்கு. மெக்கானிசம் ஆஃப் சோப் கிளீனிங் ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸில் டெமல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், ஃபேக்டர்ஸ் அஃபைன் இன் போட்டோசிந்தசிஸ் பொறுத்த வரைக்கும் இனி 2 ஃபேக்டர்ஸ் எதனா மார்க் கிவன் பண்ண சொல்லியிருக்காங்க. பிக்மெண்ட், லீஃபேஜ், அக்மிஷன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஹார்மோன்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், டெம்பரேச்சர், மினரல் எலமெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் 4 பாயிண்ட் இருந்தால் போதும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, டிரான்ஸ்போர்ட் த டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பாடி செல், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரஜன் எக்ஸெட்ரி ப்ராடக்ட் லைக் அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். மெத்தட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். பீனோடைப்னா என்ன? எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் பர்டிகுலர். ஸோ பீனோடைப்னாலே எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் பர்டிகுலர் ட்ரேட். ஜீனோடைப்புங்கிறது ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ பீனோடைப்புங்கிறது எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன். ஜீனோடைப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அல்லோசோம்ஸ்னால் என்ன? அதுக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கீ ஆன்சர் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. 7 மார்க் எப்படி கீ ஆன்சர் இருக்குது, பயாலஜிக்கு எப்படி கீ ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வித் ஹைக்ரோஸ்கோபிக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழேயே நமக்கு ரிவர்சபிள் இரிவர்சபிள் ரியாக்ஷன், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அண்ட் தென் கீழே பயாலஜிக்கு ஆன்சருக்கு பாருங்கள். த ஹார்மோன் விச் இஸ் இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பி டொமேட்டோ ஜிப்ரலின். தைராய்டு ஹார்மோன், பர்சனாலிட்டி ஹார்மோனுக்கு 2 மார்க்கு. லமார்கனிசம் தியரிக்கு 4 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே கட்டாயம் எழுதியிருக்கணும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு த என்சைம்ஸ் விச் கட் டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு 1 மார்க்கு. மைஸ் ஹைப்ரிட்டுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. இனி 2 புரோட்டீனா சக்தி ரத்னா. அதே மாதிரி ஸ்மோக்கிங் அசார்ஸ் இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோக்கு 4 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கீ ஆன்சர். வீடியோ பண்ண ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க.